பண்றேன். ஓகே சார். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா சார்? நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், நான் உனக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். சரி, ஓகே ஓகே சார். இப்போ வந்து காமனா பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் பொதுவாகவே. ஓகேவா? ஓகே. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆன்ஷோரு, அதாவது ஆன்ஷோர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. இப்போ நிலத்துல குஜராத் சைட்லாம் நம்ம பிளான்ட் பார்ப்போம்ல, நெட்ல போடுவாங்கல்ல, ரிலையன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து அந்த மாதிரி பிளான்ட். இது எல்லாமே இதை வந்து ஆன்ஷோர். இப்போ ஆன்ஷோருக்கும் ஆஃப்ஷோருக்கும் தான் உனக்கு டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா, இங்க வந்து ஸ்பேஸ் அவைலபிலிட்டி நிறைய இருக்கும். ஆன்ஷோர்ல நிறைய இடம் இருக்கும். இங்க வந்து ஃபேப்ரிகேஷன் பண்றது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏதாச்சும் வந்து வெல்ட் அடிக்கணும், ஏதாச்சும் பண்ணனா யார்டு பக்கத்துல இருக்கும், அங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க பண்றுவாங்க. ஓகே ஓகே. ப்ராசஸ் எல்லாமே இங்க நடக்கும் அதிகமா. ஓகே ஓகே. இது வந்து ஆன்ஷோர். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா ஆஃப்ஷோர். ஆஃப்ஷோர்னு சொல்றாங்கன்னா பொதுவா இதை வந்து ஃபிக்ஸட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதுதான் வந்து ஃபிக்ஸட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மெயினா ப்ராசஸ் எதுவும் நடக்காது அதிகமா. ஓகே. அதாவது இது எப்ப மாதிரி கண்டிஷன்ல போவாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த சி லெவல்ல இருந்து, அதாவது சி பெட் அந்த கீழே இருக்கிற சாண்டோட லெவல் வந்து ஒரு 15,000 ஃபீட், 15,000 அடி ஆழம் இல்ல 20,000 அடி ஆழம் வரைக்கும் இருந்தா தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, இதுக்கு மேல இருக்கிறது பிளாட்ஃபார்ம், இது வந்து ஜாக்கெட்டுன்னுவாங்க. இந்த கீழே இருக்குதுல்ல லெக், 4 லெக் காமிச்சிருக்காங்கல்ல, இத வந்து ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஜாக்கெட்டை 15,000 ஃபீட் ஒரு 20,000 ஃபீட் ரேஞ்ச் வரைக்கும் தான் உன்னால கீழே வந்து பண்ண முடியும், பைல் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஓகே. அதுக்கு மேல டெப்த் போயிட்டா உன்னால அங்க வந்து அதை பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே சார் காமனாவே ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்னாலே ஒரு 15. இது ஆனா நம்மளுக்கு மேட்டர் கிடையாது, உனக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அதை வச்சு நீ எதுவும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. இது அதாவது இது ஜாக்கெட்டா இருக்கும், இது வந்து ஒரு நம்மளோட ஸ்கோப்பா இருக்கும் மேல. எப்பயுமே இத ஒரு ஸ்பிளிட், இது ஒரு ஸ்பிளிட்டா எடுத்து தான் எரெக்ஷன் பண்ணுவாங்க. இது ஜாக்கெட்டை வந்து முன்னாடிக்கே எரெக்ஷன் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மேல இருக்கிற இந்த பாட்டை அதாவது இந்த பாட்டை தனியா ஒரு இடத்துல பண்ணி ஆடல அது ஒரு ஷிப்ல வந்து இந்த மாதிரி இதோட பெருசா இருக்கும் அது பார்ஜி. இதுல தூக்கி வச்சு லிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க வந்து எப்படி எரெக்ஷன் பண்ணுவோம் பிளான் பண்ணி அதை எரெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்ப இது பார்த்தனா 1 2 3 பீஸா பண்ணிருப்பாங்க. இத தனியா எடுத்து வந்திருப்பாங்க, இத தனியா எடுத்து வந்திருப்பாங்க, இந்த இன்டர்மீடியேட் கனெக்டிங் பிரிட்ஜ் தனியா எடுத்து வந்து எரெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. இது வந்து இதுல ஒரு மெயின் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தனா இதோட வெயிட். இப்ப இனிஷியலா அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளைண்ட் இங்க ஆயில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டானா இது எவ்வளவு வெயிட் வருதுன்னு எஸ்டிமேட் பண்ணிருவான். ஓகே. இது எவ்வளவு பெரிய சைஸ்ல வரப்போகுது, இது எவ்வளவு வெயிட் வரப்போகுது, இது எப்படி எடுத்து வந்து எரெக்ஷன் பண்ண போறோம்ன்றதெல்லாம் கம்பெனி கிட்ட கேட்பான். அவங்க இது எல்லாத்தையும் சஜஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 20,000 டன்னு 1,00,000 டன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. 25,000 டன் 30,000 டன். இப்ப 30,000 டன்னுக்கு மேல போயிட்டுனா அந்த பார்ஜிலையும் எடுத்துன்னு வந்து அதை பண்ண முடியாது. அப்ப 2 ஸ்பிளிட்டா எடுத்துன்னு வருவாங்க, இன்னொரு ஸ்பிளிட்ன்ட்டு. இதையே 2 ஸ்பிளிட்டா எடுத்துன்னு வந்து இங்க எரெக்ட் பண்ணுவாங்க. புரியுது சார். ஓகேவா? அந்த மாதிரி பண்றதுதான். இப்ப இதெல்லாம் யார்டுல பண்ணுவாங்க. இது வந்து ஆன்ஷோர் தான். இது பிரிட்ஜ்ல இருந்து நடக்கிறதால உனக்கு அப்படி தெரியுது. இதான் இது எல்லாமே ஒரு டெக்கா பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. இப்ப இது பார்த்தனா எஃப்எஸ்ஓல வந்துரும். ஓகே ஓகே. அத ஷிப்லே பண்றது. ஏன்னு கேட்டானா இப்ப இதுவே பார்த்தனா இது டோ ஷிப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 யார்டுல ஃபேப்ரிகேட் ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்ல போனா இப்படிதான் இதுதான் இது ஷிப்பு தான் இது. ஓகேவா? அதாவது ஷிப்ல இங்க ஹெலிபேட் இருக்கும், இங்க வந்து ஏதோ ஒரு கிரேன்ல வர்றதால அது அப்படி இதுக்கு சம்பந்தம் கிடையாது.
இப்ப வந்து ஓகே. ரொம்ப டீப் ஆயிடுத்து, 20,000 அடிக்கு மேல போயிடுத்து, அந்த இடத்துல பைல் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஷிப்ல பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல இருந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதாவது அந்த 20,000 அடிக்கு மேலதான் மேல ஆயில் போயிடுத்து இருக்கு டீப் சி. அப்படின்னா உன்னால ஆஹ் வந்து அப்படி எடுக்க முடியாது. அப்ப என்ன ஓகே ஓகே. பண்ணுவாங்க, அதாவது அந்த ஆஹ் ஜாக்கெட் ஜாக்கெட் பண்ண முடியாது. போடாத இடத்துல இந்த மாதிரி ஷிப்ல ஷிப் எடுத்துன்னு வச்சு யூஸ் வந்துருவாங்க. பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே ரொம்ப ஓகே டீப் சி, ரொம்ப ஆழத்துல இருக்குதுன்னா. இப்ப இங்க என்ன ஓகே. பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பழைய ஷிப்பா இருக்கும். இப்ப புது ஷிப் வாங்கி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த பழைய ஷிப்பு கீழே இருக்குதுல்ல, இத வந்து ஹல்லுன்னு சொல்லுவாங்க, கீழகத்தை. இந்த ஓகே மாதிரி சார். கண்டெய்னர் ஷிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ் எடுத்துன்னு வர ஷிப்பை வாங்கி இது மேல பிளான் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல ஆயில் எடுப்பாங்க. ஓகே இது என்ன ஒரு இஷ்யூ வரும்னா, இது வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கும், அதனால ஷிப்பு வந்து ஃபிக்ஸடா இருக்காது, ஆடிக்கினே இருக்கும். ஓகே ஓகே. அப்ப இங்க வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், டிசைனும் எல்லாமே. பட் எஃபிஎஸ் அந்த இது ஆமா, ஓகே ஓகே. அதே மாதிரி ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் வரைக்கும் இதுல பண்ணுவாங்க. என்ன பார்த்தோன்னா இது எல்லாத்தையும், அதாவது செப்பரேஷன் வரைக்கும் இங்க பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தனித்தனியா. ஓகே. இப்ப இதுல இருந்து இப்ப நம்ம சப்போஸ் இப்ப ஆயில் எடுத்துட்டு அதுல இருந்து எப்படி சார் இன்னொரு டிஸ்போஸ் ஷிப் பண்ணுவாங்க? வரும், இதுக்கு வந்து ஒரு ஷிப் வந்து அந்த ஆயில் எடுத்துன்னு போவோம், ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் அப்ப ஷிப் வந்து ஒன்று வந்து எடுத்துன்னு போவோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து அப்படி. ஆனா ஆன்ஷோர்ல ஆப்ஷோர்ல வந்து அப்படி கிடையாது. இப்ப இதுல இது வரைக்கும் தான் நம்ம ஸ்கோப்னு சொல்றேன், இது வரை எரெக்ட் பண்றோம். ஆமா. ஒர்க்கிங் ப்ராசஸ்னு இது வரைக்கும் தான் நம்ம ஸ்கோப் இருக்கும். ஓகே. ஆயில வெளியே எடுப்பாங்க, வெளியே எடுத்து ஒரு சில ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்ப கடல்லே கீழே இறக்கிடுவாங்க பைப்ல. ஒரு 20 இன்ச் பைப்பு, ஒரு 18 இன்ச் பைப்ல இறக்கி கடல்லே கீழே வந்துட்டு ஆன்ஷோர்ல வந்து மேல வெளியே வரும் ப்ராசஸ் பண்றதுக்காக. ஓகே ஓகே. 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் இருந்தாலும் அது சீலே டிராவல் ஆகி வரும். ஓகே நீ ஓகே. இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பாப்ப, அண்டர் கிரவுண்ட் பைப்பிங், அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் எல்லாம் காமிப்பாங்க பாரு, ஆமா ஆமா. அதேதான் இது. ஓகே ஓகே. அப்ப இப்ப வந்து இந்த ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்க ஆயில் வெளிய எடுக்கணும்னா அண்டர் கிரவுண்ட், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல தான் பைப் மூலியமா தான் வெளிய எடுத்துட்டு வருவாங்க ஆமா, ஆன்ஷோர்ட்ட. ஆன்ஷோருக்கு அதுக்கு பேரு பைப்லைன். ஓகே ஓகே பைப்லைன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது உன்னோட பைப்லைன் ஸ்கோப் எங்க ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா இந்த இடத்தோட முடிஞ்சிடும், இதுல இருந்து ஆன்ஷோர் போயிடும். இப்ப ஒரு வெல்லு 2 வெல்லு இருந்தா ஓகே. பொதுவா இந்த மாதிரி ஒரு 10 பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, 10 பிளாட்ஃபார்ம் தனித்தனியா கொண்டு வர முடியாது. கரெக்ட். அப்ப வந்து எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து மொத்தமா ஜாயின் பண்ணி அங்கிருந்து ஒரே சிங்கிள் லைனா வரும் ஆன்ஷோருக்கு. ஓகே. அது பேர் வந்து ரைசர் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. ரைசர் பிளாட்ஃபார்ம். இது வந்து நார்மலா ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம். ஆஃப்ஷோர்னாலே வெல்லெட் தான் இருக்கும் அதிகமா. வெல்லெட்னா ஆயில் எடுக்கிறது வெளியே. ஓகே. வெல்லெட். ஓகேவா? இப்ப கீழே வந்து வரும் வெளியே க்ரூடு. அதாவது இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா ஒரு 10 வெல், 12 வெல்லு, 14 வெல்லு, 16 வெல்லு இருக்கும், ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஜாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரில் பண்ணி அந்த கண்டக்டர்லாம் போட்டு அதுல இருந்து எடுத்துன்னு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் லாக் பண்ணி வைக்கிற வால்வு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீன்னு போட்டு ஒரு வால்வு, ஏபிஐ சோக் வால்வு. அந்த வால்வு தான் அதை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வால்வ்ல இருந்தா அடுத்த ப்ராசஸ்க்கு வெளியே வரும். அது ஏபி சோக் வால்வ் சார். ஏபிஐ சோக் வால்வ், அமெரிக்கன் பெட்ரோல் இன்ஸ்டிடியூட்டோட சோக் வால்வு. ஓகே ஓகே ஓகே. இப்ப காமிக்கிறேன் பாரு. அதாவது ஆன்ஷோர்லயும் ஆயில் எடுத்தாங்க, இப்ப சோர்ஸ் கம்மி ஆயிடுது, அதனாலதான் ஆஃப்ஷோருக்கு போறாங்க. ஓகேவா? அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டானுங்க ஆன்ஷோர்ல. ஓகே. அதனாலதான் வந்து அவனுக்கு வந்து ஆஃப்ஷோர் பக்கம் நோக்கி போறதுக்கு ரீசன் இதுதான். வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இப்ப காவேரி டெல்டாவில் அடிக்கடி காமிப்பாங்க, ட்ரில் பண்ணிருக்காங்க, ட்ரில் பண்ணிருந்த பச்சை கலர்ல காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, இங்க இருந்து இது 200 300 அடி இல்ல 1000 அடியோ ஆழத்துல போயிட்டு இதை ட்ரில் பண்ணி இது வரும். இந்த வால்வ் தான் ஃப்ளோ வெளியே வராம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த வால்வ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும் ஃப்ளூயிட். இதோ இறங்குது பாரு, தெரியுதா? வெள்ளை கலர்ல போகுதுல, இது பைப்ல இன்சுலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஹை டெம்பரேச்சர்ல ஏதாச்சும் வரும், உள்ள இருக்கு வந்து 200 300 டெம்பரேச்சர்ல வரும். அதனால மேல லைன் மேல இன்சுலேஷன் இருக்குது, அதனால உனக்கு அது அப்படி தெரியுது. இதுதான் வெளியே வர சோர்ஸ். கீழே வந்து வெளியே வந்து இதுல வெளியே வரும். இப்ப பார்த்தனா இதுல இருக்குது பாரு, இந்த ஒரு தெரியுதா, ஒரு சின்ன வால்வ் போட்டு ஒரு இண்டிகேட்டர் டயல் தெரியுது பாரு. ஆமா ஆமா.
இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டோட டயல் தான். ஓகே. இதுல எவ்வளவு ப்ரெஷர் வருதுன்றத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜ் டிரான்ஸ்மிட்டர் வந்து உனக்கு வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் அனுப்பும். ஓகே. இதெல்லாம் உங்க ஸ்கோப்ல வரும், நீ பண்ற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்கோப்ல. ஓகே. ஓகேவா? இதுக்கு தான் இதுல இருந்து உங்க ஸ்கோப், இதுல இருந்து இந்த மாதிரி எந்தெந்த ஐட்டம்லாம் வருதோ அது எல்லாம் உங்க ஸ்கோப்ல வரும். இப்ப இந்த வெல்லுல இருந்து எவ்வளவு ப்ரெஷர் வருதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஆமா ஆமா. வெல்லு, அப்புறம் வெல்ல சுத்தி இந்த ஒரு பைப் மட்டும் ட்ரில் பண்ணிருக்க மாட்டாங்க, அதை சுத்தி ஒரு 3-4 லேயரா பைப் இறக்கிருப்பாங்க. இதோ இப்ப பார்த்தனா சென்டர்ல தான் பைப்பு. ஆமா. இத சுத்தி வெல்லு கண்டக்டர்னு இறக்குவாங்க. ஓகே ஓகே. எல்லாத்துல பிரஷர் எவ்வளவு அந்த வால்வ் இருக்கிற இடம்லாம் நம்ம ஒரு பிரான்ச் மாதிரி அதுல கனெக்ட் ஆகிறது. கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு பிரான்ச். ஆமா, இதெல்லாம் ஒரு கேஜ். எல்லாத்துலயும் எவ்வளவு பிரஷர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமா. ஓகே ஓகே. இப்ப போர் போடுவாங்க, போர் போடுறதுக்கு பார்த்தனா நடுவுல ஒரு பைப் இறக்கிட்டு வெளிய அவுட்ல ஒரு பெரிய பைப் ஒன்னு இறக்கிருப்பாங்க. ஆமா சார். கேசிங் அது வந்து நீ சாதா தண்ணி போருன்றதால அந்த மாதிரி கேசிங் இறக்குவாங்க. இதுல வந்து 3-4 லேயர் இறக்குவாங்க கண்டக்டர்ன்ட்டு. ஓகே ஓகேவா? இப்ப இது வந்து API 5000 வால்வு. இந்த ரேட்டிங் ஒன்னு API 5000 இல்ல 10,000 இருக்கும். ஓகே. அதாவது மினிமம் 150, 300, 600, 900, 1500, 2500, 5000, 10,000. ஓகே. இப்ப இது வந்து 10,000 வால்வு 5000 வால்வுன்னு போது இந்த பிளாஞ்சோட திக்னஸ் இப்ப நான் காமிக்கிற இடம் பார்த்தனா இதோட திக்னஸ் அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் போல்ட் அதிகமா இருக்கும் 2 இன்ச்ல. ஆமா. இப்ப இதே 150 ரேட்டிங் இருந்தா அதோட திக்னஸ் இந்த இது திக்னஸ் கம்மியா இருக்கும், இந்த போல்டிங் கம்மியா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஒரு ரேட்டிங்க்கு ஏத்த மாதிரி பிரஷர் ரேட்டிங் அதிகமாகும் போது ஹெவியா இருக்கும் அந்த வால்வு. வால்வு பிளாஞ்சே எல்லாமே காமனா. ஓகேவா? இப்ப இது செஞ்சே வச்சிருக்காங்க பாரு. இது வந்து ஒரு ஆப்ஷோருக்கு போறிய இது கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடியா இருக்குது. ஓகே. இது எல்லாம் கண்ட்ரோல் பேனல். ஒன்னொன்னுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி அது எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்குதுன்ட்டு அங்கங்க ரீட் பண்றதுக்கு தேவையில்ல உங்களுக்கு ஆப்ஷோர்ல. ஆமா ஆமா. அதனால அது எல்லாத்தையும் பண்ணி இப்ப இந்த கேஜ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றது யாருன்னா நீங்க தான். இப்ப இந்த கேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட்டர் ஹைட்டா வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இங்க இதுக்கு ஸ்டாண்ட் வச்சு இந்த டிரான்ஸ்மிட்டரோட டயல் எங்கிருந்து பாக்கலான்றதெல்லாம் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். ஓகேவா? இப்ப இதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வெளியே வரக்கூடிய இடம் இதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு P&ID கொடுப்பாங்க, எங்க இருந்து எங்க போகுது எங்க வருதுன்றது. அதுதான் வந்து இந்த P&ID. ஓகே. இது பேர் வந்து பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங். ஓகே. ஆக்சுவலா இந்த P&ID வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர் யூஸ் பண்ணுவாங்க சார். அதாவது எல்லாரும் இத தான் யூஸ் பண்ணுவாங்க. இத யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ப்ராசஸ் டிபார்ட்மென்ட். ஓகே ஓகே. P&ID வந்து ப்ராசஸ் டிபார்ட்மென்ட் தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, அவங்க தான் வந்து இத கொடுப்பாங்க. இது வந்து P&IDன்னு கொடுத்து இதுல வந்து என்னென்ன வரப்போகுது, எங்க லைன் போகுதுன்றது டீடைல் எல்லாத்தையும். இப்ப பார்த்தனா இது ஒரு வெசல் தெரியுதா? தெரியும் சார். இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட். மேபி இப்ப இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ளாருக்கு வருது, இங்க வருது, இங்க இருந்து வெளியே போகுது. அப்ப காமிச்சிருக்காங்க பாரு, 900 பிரஷர் சீவர்ல இருந்து வருது, 150 பிரஷர் சீவர்ல இருந்து ஒரு லைன் உள்ளாக்கு வருதுன்னு காமிச்சிருக்காங்க. லிக்விட் ஃப்ரம் ஹெட்ருன்ட்டு. இது ஒரு P&IDயும் பார்த்தனா அந்த P&ID கீழே இங்க வந்து எந்த ப்ராஜெக்ட் இது, எந்த சர்வீஸ், என்ன ஒர்க்கு, அந்த P&IDக்கு ஒரு நம்பரு, அதுக்கு என்ன ரிவிஷனு. இது வந்து அராம்கோ P&IDன்றதால அதோட ஜஸ்ட் அதோட லெஜெண்டையும் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங், இப்படி இந்த கேட் வால்வு, இப்படி இந்த குளோப் வால்வுன்ட்டு. ஓகே ஓகே. எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தனியா லெஜெண்ட் ஷீட்னு ஒன்னு வச்சிருப்பாங்க, அதுல டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப இது காமிச்சனா டேட்டா லேகர் பாயிண்ட், லோக்கல் பேனல், மவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இப்படி, போர்டு மவுண்டட் அந்த இப்படி. ஓகேவா? ஜஸ்ட் மோட்டார் ஸ்டேட்டஸ் பைலட் லைட் அந்த இப்படி, லோக்கல் மவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வெறும் இப்படி கொடுத்து MLன்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் ரெக்குயர்மெண்ட் அந்த இப்படி, ஃபவுண்டேஷன் ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இந்த மாதிரி, FF அந்த 2 பென் ரெக்கார்டர் அந்த இந்த மாதிரி. இந்த சிம்பிள் குந்தா நீ அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகேவா? இப்ப பார்த்தனா இப்ப இப்படி காமிச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு PG பிரஷர் கேஜ். இதுக்கு வந்து ஒரு டயஃப்ரம் இப்படி காமிச்சிருந்தாங்கன்னா டயஃப்ரம்னு சொல்லுவோம் நாங்க.
ஃபர்ஸ்ட்லாம் ப்ரெஷர் கேஜ் எப்படி இருக்குன்னா டைரக்டா இந்த வால்வ்ல கனெக்ட் ஆகி சுத்தின மாதிரி இருக்கும். ஆமா. ஏன்னு கேட்டனா டயாஃப்ரம் டைப் எதுக்குன்னு பார்த்தனா இன்னும் அக்யூரசி. இப்ப இந்த நாளைக்கு இந்த கேஜ் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா இந்த வால்வ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேஜை கழட்டிடுவோம். ஆனா இப்ப வந்து டயாஃப்ரம் குத்துக்கிறது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து டயாஃப்ரம் இல்லாத டைப்பா இருந்தா இந்த ஃப்ளூயிட் டைரக்டா போயிட்டு ஃப்ளூயிட்ன்ற மாதிரி இந்த இப்ப இதுல இருந்து கேஸா இருக்கலாம் மேபி இந்த கேஸ் டைரக்டா போய் கேஜ்ல ஹிட் ஆகி அதோட ரீடிங் உனக்கு காமிச்சிருக்கும். ஆமா. ஆனா டயாஃப்ரம்னு போது டயாஃப்ரம்ல இந்த லிக்விட் நின்னுடும். இந்த இது போய் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குதோ அதை பொறுத்து இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து ஆக்டிவ் ஒர்க் ஆகும். அப்போ வந்து அதோட அக்யூரசி இன்னும் நல்லா இருக்கும். அதாவது மீட்டர் வந்து கேஜ் வந்து டேமேஜ் பண்ணாம மெஷர் பண்ணிட்டு இருக்கலாம் டயாஃப்ரம் யூஸ் பண்ணி. ஆமா, அக்யூரசி வேற இருக்கும்ல. காமிச்சிருக்கான் பாரு டயாஃப்ரம், ஆல் அபவுட் டயாஃப்ரம் ப்ரெஷர் கேஜ். இதெல்லாம் என்னன்னு படிச்சு பாரு. ஒரு நார்மல் ப்ரெஷர் கேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது, டயாஃப்ரம் கேஜ் எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது, ஓகேவா? அது எல்லாத்தையும் பாத்துக்கோ. இது வந்து ஒரு நார்மல் கேஜா இருக்கும், அப்படியே த்ரெட்டட்ல இருக்கும். இப்போ எப்ப வந்து இந்த மாதிரி டயாஃப்ரம்னா ப்ராசஸ் கிரிட்டிக்கலான லைனா இருந்தா டயாஃப்ரம் போயிடுவாங்க. அதையும் ஆனா நம்ம டிசைன் இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரெஷர் கேஜ். பிவரேஜ் நார்மலா வந்து இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்றாங்க. மெயினா ஆயில் அண்ட் கேஸ் ஃபுல்லா வந்து டயாஃப்ரம் வந்துருவாங்க காஸ்ட்லியான ப்ராஜெக்ட் வந்ததுன்னா. அதை பொறுத்துதான் அது மாறும். அப்புறம் இதுல வந்து எல்ஐடி இந்த மாதிரி டாட்டால காமிச்சிக்கிட்டு எல்லாம் உங்க ஸ்கோப்பா இருக்கும். லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்மிட்டர், ஓகேவா? பிஎஸ்வி பிரஷர் சேஃப்டி வால்வு, இதுவும் உங்களுதுல வரும். இந்த மாதிரி இப்ப இந்த லைன்ல இருந்து இது இங்க வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தோன்னா நார்மலா இதுவும் ப்ரெஷர், இது பிஇசட்வி வால்வு, இது வந்து பிபி பர்சனல் ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்மிட்டர். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இருந்தா மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இந்த வால்வு உங்களுது. இந்த பிஎன்டிடி உனக்கு ஷேர் பண்ணி விடுறேன், பிஎன்டிடி பாரு. ஓகே சார். இது வந்து உங்களுது பிரஷர் சேஃப்டி கண்ட்ரோல் வால்வு. இப்போ இந்த சிம்பிள் எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காமனா சார், இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் அராம்கோ ப்ராஜெக்ட்னு எடுத்தா இதெல்லாம் காமனா இருக்கும். ஆனா இதே சிம்பிள் தான் மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்லயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் உனக்கு அது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். P18 கொடுத்திருந்தா பிரஷர் இண்டிகேட்டர் டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர்ன்றதால தான் பார்த்தனா டாட்டர் லைன்ல போய் ஒரு இந்த சிம்பிள்ல காமிச்சு இதுல இருந்து போய் இந்த வால்வுக்கு போகுது. இப்ப இந்த வெசல்ல உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் எவ்வளவு பிரஷர்ல இருக்கணும்ன்றது ஒரு டிசைனா இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த பிரஷர் எவ்வளோன்றது இந்த பிரஷர் இண்டிகேட்டர்ல உனக்கு ஹிட் ஆகின்னு இருக்கும். அது வந்து பிரஷரோட சிக்னல்ல இங்க டிரான்ஸ்மிட்டர் பண்ணும் ப்ராசஸ் படி. இப்ப இந்த பிரஷர் இண்டிகேட்டர்ல இருந்து இந்த சிக்னல் போய் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகின்னு இருக்கும். இப்ப இந்த சிக்னல் வந்து இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு வந்துன்னு இருக்கும். இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து பிரஷர் செட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு இதுதான் போகணும். அப்போ அந்த வால் அந்த பிரஷருக்கு விட இந்த வெசல் வாக் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வால்வ் ஓபன் ஆயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி டாட்டர் லைன்ல காமிச்சிக்கிறாங்க எல்லாத்தையும். எங்க இருந்து எங்க போ. அப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா இந்த பிரஷர் இண்டிகேட்டர் டிரான்ஸ்மிட்டரும் இதுல இருந்து போகக்கூடிய சிக்னலையும் நீங்க பாத்துக்குவீங்க. இப்போ இதுல வந்து இந்த இந்த இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப பிரஷர் கேஜி இல்ல டிரான்ஸ்மிட்டரோட வேல்யூ வந்து எப்படி சார் கண்ட்ரோல் ரூமுக்கு போ அந்த லைன் இதுல இண்டிகேட் பண்ணுவாங்களா இல்ல அதுவும் இருக்கும். அத நான் டீடைலா உனக்கு கேக்குறேன் ஃப்ரெண்ட் கிட்ட. இதுவும் டெம்பரேச்சர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுவும் உங்களுது. இப்ப அங்க காமிச்சிருந்தாங்களா எஃப்எஃப்னு காமிச்சிருந்தாங்க. எஃப்எஃப் ஓட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செகண்ட், எஃப்எஃப் ஓட மீனிங் இங்க ஒரு இடத்துல காமிச்சதா பாரு, ஃபவுண்டேஷன் ஃபீல்டு பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஓகேவா? இப்ப ஹெச்ஹெச்னா ஹை அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒன்னொன்னுத்துக்கும் அதுதான் காமிச்சு. இப்ப இந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா, என்ன காமிச்சுதான் ஒரு ட்ரையாங்கிள் காமிச்சு, சர்க்கிள் காமிச்சு, டாட்டட் காமிச்சிருக்காங்க. அப்ப அதோட மீனிங் என்ன நீங்க பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் காமிச்சு சர்க்கிள் காமிச்சிருந்தாங்க. ட்ரையாங்கிள் காமிச்சு சர்க்கிள் காமிச்சு டாட்டட் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட இது. ஓகே ஓகே. சோ அப்ப இங்கே வந்துருச்சு அந்த இது கண்ட்ரோல் ரூம் கனெக்டிவிட்டியும் இதுலயே காமிக்கிறாங்க. ஆமா, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு போகுது, டிசிஎஸ்க்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி லைனே இல்லாம வந்தனா டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆபரேட்டர் அசெசிபிள் இன் ஃபீல்டு. இன்அசெசிபிள். ஓகேவா? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபரேட்டர் இன்அசெசிபிள் இன் கண்ட்ரோல் ரூம். ஆபரேட்டர் இன்அசெசிபிள் இன் ஃபீல்டு ஒண்ணுக்குது, ஆபரேட்டர் இன்அசெசிபிள் இன் கண்ட்ரோல் ரூம் ஒண்ணுக்குது, ஆபரேட்டர் அசெசிபிள் இன் கண்ட்ரோல் ரூமுக்குது. இப்போ இந்த மூணுத்துக்கும் 3 மீனிங் இருக்கு. ஆமா 3. ஓகே ஓகேவா? இது இது எல்லாத்தையும் கொஞ்சம் இதுல பேர்லயே வந்துருது உனக்கு. ஆபரேட்டர் அசெசிபிள் இன் கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இது ஆபரேட்டர் அசஸ் பண்ணலாம். என்ன மீனிங் புரியுதா? புரியுது சார். இது வந்து இன்அசெசிபிள் இன் கண்ட்ரோல் ரூம். இந்த மாதிரி இருந்தா இது ஆபரேட்டர் வந்து இன்அசஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. ஆமா. இதுவும் பார்த்தனா ஃபீல்டுல எதையுமே உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் இன்அசெசிபிள் இன் ஃபீல்டு. இது என்ன சிக்னல் போகுதுன்றது எல்லாமே ஃபிக்ஸடு. ஆமா. அப்ப இது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது அதுல எதுமே. இங்க எதுவுமே நீ டச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபீல்டுல உன்னால பார்க்க தான் முடியும். இது டைரக்டா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். ஓகே. அப்ப நீ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்துக்க, எங்க எப்படி குத்துக்கிறாங்க, எதுல இருந்து எப்படி எடுத்து போய்க்கிறாங்கன்றத. இப்ப இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க. அப்ப இது அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த பிஐக்கு என்ன மீனிங் சொல்ல வராங்க. அப்புறம் இந்த லெவல் கேஜ், எல்ஐடி இதெல்லாம் உங்களுது தான், எல்டிஏ இது எல்லாமே உங்களுது தான் மீனிங். இப்ப இந்த டாட்டர்ல போய் பல்பா போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அதுக்கும் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா தனியா லெஜண்ட் ஷீட் ஒன்று இருக்கும். இப்ப இதெல்லாம் உங்க வால்வ் தான். மோட்டார் ஆபரேட்டட் வால்வு, பிஸ்டன் வால்வு, பால், சொலினாய்டு வால்வு இதெல்லாம் உங்க வால்வ் தான். ஓகேவா? இந்த பிஎன்டிடி உனக்கு தரேன். பிஎன்டிடி ஃபுல்லா படி. பிஎன்டிடில என்ன குடுத்துக்கிறாங்க, ஏது குத்துக்கிறாங்க, இந்த வால்வ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க, இது எல்லாம் உங்களுது தான். ஓகேவா? அடுத்தது இதோட லெஜெண்ட் சரி. இப்ப ஒரு ரிவ்யூல போறேன். அத வந்து நீ கொஞ்சம் பாரு. பிஎன்டிடி லெஜெண்ட் ஷீட் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். என்ன சொல்ல வராங்க, என்ன மீனிங், அது எல்லாத்தையும் என்னன்னா சைஸ், எந்தெந்த சிம்பிள், எந்தெந்த சிம்பிள்ஸ், என்னென்ன வால்வு, என்னென்ன மீனிங், அதுக்கு என்ன சொல்ல வராங்க, என்னென்ன ஐட்டம்லாம் உண்டுல இருக்குது, அது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கோப்ல வரும். ஓகேவா? அது எல்லாத்தையும் பாரு. அதுக்கப்புறம் வந்து
இப்போ இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம் தான். ஓகே. ஓ இந்த இந்த ஃபுல்லுமேவா சார் இதுல? இல்ல இல்ல, இத காமிக்கிறேன். இப்போ இந்த வால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வால் தான் ZVன்றதுலாம். இப்போ இதோ வச்சிருக்காங்கல்ல, இதுல இருக்கிறது எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம் தான். இது கிடையாது. இது ஒரு கிரீன் கலர்ல இப்போ பாக்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஒரு செகண்ட், என்ன இவ்வளோ சீக்கிரமா ஆஃப் ஆகுது? இப்ப இந்த ZCPன்னு வச்சுக்கிட்டு எல்லாமே உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டத்தோட இதுதான். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கானு பாரு. இப்போ PIT, ப்ரெஷர் இண்டிகேட்டர் டிரான்ஸ்மிட்டரு, PLT, இது எல்லாமே வந்து உங்களோட தெரிஞ்சா ஸ்கிரீன்ல எங்க இருக்குது அதுன்ட்டு சார் இந்த PIT தான சார்? தோ காமிச்சு ஹைலைட் ஆகுதா ப்ளூ கலர்ல பார்த்தனா? இதுக்கு வந்து அவங்க சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது இருக்குது. ஸ்டாண்ட் வச்சு அந்த PIT மாடல்லையும் வச்சுக்கிறாங்க. ஓகே. அப்ப இது வந்து ஃபீல்ட் மவுண்டடா இருக்கும். PIT 0517 இருக்குது இது. ஓகே ஓகே. அதனால நம்ம யூஸ் பண்ற ஒரு யூனிட் கோட் மாதிரியா சார்? அதுக்கு நேம் இந்த PNDDல இருந்ததுல அந்த நேம். இந்த நேம் வச்சு தான் நீ அங்க மாடல் பண்ணுவ. இந்த நேம் என்னவோ அதை தான் அங்க டைரக்டா கொடுப்ப. ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல இவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் அதோட நேம் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்ப இது எல்லாமே இந்த பம்போட வரக்கூடிய PIT, ப்ரெஷர் இண்டிகேட்டர், டிரான்ஸ்மிட்டரா இருக்கும். இப்ப இந்த PIT PI 0515Aன்றது வந்து இந்த பம்புக்கு இங்க பக்கத்துல வச்சிருக்காங்க. பம்புக்குன்னு பக்கத்துல காட்டுறாரு. பம்பு தோறுக்குதா? ஆமா சார். இந்த பம்புக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டத்தெல்லாம் இங்க பக்கத்துல ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே. இப்போ இதுக்கு கனெக்ஷன்லாம் எப்படி சார்? டைரக்டா இதுல நம்ம மென்ஷன் பண்ணணுமா இல்ல இந்த மாதிரி நியர்பைல ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? அந்தந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து அது பக்கத்துல தான் வைக்கணும். ஓகே ஓகே. இதெல்லாம் ஃபீல்டு மவுண்டட் ஐட்டம்ன்றத அதை தான் அங்கங்க மவுண்ட் பண்ணி பக்கத்துலயே வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா கேஜ் மட்டும் இருக்கும். ஒரு அதான் நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. இப்ப நீ இந்த லெஜண்ட் ஷீட்ல பார்த்தனா உனக்கு நிறைய புரியும். இந்த இதுக்கான நேம், இது எங்க வைக்கணும். இப்ப இதுல காமிச்சிருந்தாங்கன்னா இது அங்கேதான் வைக்கணும் பக்கத்துல. இப்ப இந்த ஐட்டத்துக்கு காமிச்சிருந்தாங்கன்னா என்னன்றது வந்து இப்ப அதே மீனிங் தான். இப்ப இது பார்த்தனா PP இங்கே இருக்கணும். இது வந்து இப்ப இந்த மீனிங்க்கு என்ன மீனிங், டாட்டர்ல வந்து இப்படி வந்ததுன்னா இதுக்கு என்ன மீனிங்ன்றது. இதோட இப்ப பார்த்தனா ரவுண்ட் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க. பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டு ஸ்ட்ரைட் லைன் ரவுண்ட் போட்டு பாக்ஸ் போட்டு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஐட்டம் அது தோற்கத்துல PILL அது வந்து இந்த ஐட்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஐட்டம். அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க? அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆபரேட்டர் அசஸிபிள் இன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா ஆபரேட்டர் அசஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அந்த பிரஷர் கேஜ் இங்க காமிச்சல, அந்த பிரஷர் கேஜ் இங்க சைட்ல இருந்து ஒன்னால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நீ இதுக்கான மீனிங் எல்லாம் பாரு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி டிஸ்கஸ் பண்றேன். இதுக்கு என்ன மீனிங், இந்த டாட்டட் லைன் லெஜண்டையும் அனுப்பிச்சு விடுறேன். இதுக்கு என்ன மீனிங் எல்லாத்துக்கும் இந்த PNDD பாரு. ஓகே சார். நான் போயிட்டு நான் பிரிண்ட் அவுட் போடுறேன். A3ல பிரிண்ட் அவுட்லாம் போட வேணாம். பிரிண்ட் அவுட்லாம் போடாத, அப்படியே வச்சே பாத்துக்கோ. சப்போஸ் லேப்டாப் கொடுக்க போறேன்னா மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கு. சரி ஓகே சார். ஓகே, பிரிண்ட் அவுட் போட வேணாம். நீ அப்படியே பார்க்கலாம். PDFல வச்சு பாரு. இந்த மோட்டார் இந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் எப்படி போகுது இது எல்லாத்தையும். இப்ப இதுல இருக்கிற ஐட்டம்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தான் இருக்கும். தவிர
காமிச்சிக்கிட்டே இன்ஸ்ட்ருமெண்ட் டெஃபினிஷன் அண்ட் சிம்பிள் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. நெட்ல அடிச்சு பாத்துக்கு. ஓகே சார். ஓகேவா? ஃப்ளோ எலமெண்ட், ஃப்ளோ ஸ்ட்ரைட் கிளாஸ், இது எல்லாம் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் தான். லெவல் அலாரம் எப்படி, லெவல் கண்ட்ரோல் வால்வ் என்னது, எல்சிவி என்னது, லெவல் கேஜ் என்னது, லெவல் இண்டிகேட்டர், லெவல் ரெக்கார்டர், இது எல்லாத்தையும் அப்படியே பாத்துக்கு நெட்ல அடிச்சு. ஓகே ஓகே. ஓகேவா? ப்ரெஷர் சுவிட்ச், ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் என்னது, ப்ரெஷர் பாயிண்ட் என்னது, இப்ப பிடின்னு காமிச்சிருந்தாங்கன்னா அது டிரான்ஸ்மிட்டர், பிஎக்ஸ்னா பிபி அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல அவங்ககிட்ட கால் பண்ணி இதுக்கான மற்ற டீடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு கேட்டு சொல்றேன். இந்த லெஜெண்ட் பிஎன்டி தரேன், அதை பாரு. அதுக்கப்புறம் இதுல வச்சுக்கிற இந்த ஐட்டம் எல்லாமே பிஜி பிடின்னு வச்சிருந்தா அது எல்லாமே உங்களுது தான். ஓகே ஓகே. ஓகேவா? அடுத்தது வந்து இப்ப ஏடினா என்னன்றது நம்ம பிஎன்டி லெஜெண்ட்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஓகே ஓகேவா? இதுவும் அராம்கோ ப்ராஜெக்ட் தான், அந்த லெஜெண்டும் அராம்கோ ப்ராஜெக்ட் இதுதான். ஓகே ஓகேவா? அதனால ஒன்னொன்னுத்துக்கான மீனிங் வந்து உனக்கு தெரியும். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது என்ன பர்பஸ், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. சரி ஓகே சார். அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா அவரையும் முடிஞ்சா ஆட் பண்றேன், அவன் என்ன சொல்லி தரான்னு பார்ப்போம். ஓகே ஓகே. ஓகேவா? நீ இந்த லெஜெண்ட் ஷீட்டை பேஸா வச்சு பிஎன்டி வச்சு என்னென்ன காம்பனன்ட் இருக்குது, இதுக்கு என்ன டிசிஎஸ் என்ன சொல்ல வராங்கன்றதால நெட்ல அடிச்சா உனக்கு வந்துடும். ஓகே. கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அடி, அதெல்லாம் கொஞ்சம் டீடைல் தெரியும். அதுக்குள்ளாக நான் அவங்ககிட்ட கேட்டு உனக்கு வரேன். இந்த பிஎன்டி இருந்ததுன்னா அந்த பிஎன்டில இருக்கிற எல்லாத்தையும் படி என்ன கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம், இந்த நோட்ஸ் எல்லாம். ஓகே சார். ஓகேவா? இந்த நோட்ஸ் இது என்ன சொல்ல வராங்க, இங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு ஒரு ஷீட்டையும் எடுத்து பொதுவா பாரு. இந்த சைட்ல என்ன, இங்க என்ன குத்துக்கிறாங்க, இதுல என்ன இருக்குது. இப்ப இது வந்து எந்த இடம், இது எல்லாமே உங்களுக்கு தான் மேக்சிமம். இப்ப இந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா இந்த பாக்ஸ்ல, இது எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே ஓகே. இந்த டாக்டர்ல போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் காமிக்குது, பைலட் ஃப்ளேம் ஸ்டார், இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. ஓகே. இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க அந்த சைட்ல, எரெக்ஷன் பண்ணுவாங்க பண்றவங்க. ஓகேவா? இது என்னென்ன டைப் ஆஃப் வால்வ்ன்றதையும் கொஞ்சம் சும்மா பேசிக்கா படிச்சு வச்சுக்கு. ஓகே. அது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வ். அப்புறம் வந்து இதுல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டத்தை மெயினா பாரு. உனக்கு நேம் தெரியும், அந்த இதுல இருக்கிற எல்லாத்தையும் பாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கு டவுட்னா திரும்ப எனக்கு மெசேஜ் அடி, நான் சொல்றேன். இந்த இதுல இருக்கிறதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இதுன்னு அடிச்சு பாரு எல்லாத்தையும், இந்த லெஜெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு. அதுக்குள்ள நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உனக்கு வரேன். நான் வந்து இது அனுப்பிச்சுடுறேன் உனக்கு, பிஎன்டி லெஜெண்ட் ஷீட்டே அனுப்பிச்சுடுறேன். அதை வச்சு கொஞ்சம் பேசிக்கா பாரு. ஓகே 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 ஓகே. வச்சுட்டா? ஓகே. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.